அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த புரட்டாசி மாத ராசி பலனை பார்க்கும்போது இந்த கிரக நிலவரங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த சிம்மத்தில் இருக்கிற சிம்ம ராசி சொல்லக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய அந்த புதனும் சுக்கிரனும் கூட இருப்பாங்க. செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கார். செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கும்போது தன்னுடைய பார்வையை பார்க்குறார். பிரமாதமாக இருக்குது எல்லாம். அதே மாதிரி புதனும் சுக்கிரன் இருக்கிற காலத்தில் பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு சுக்கிரன் எப்போ போவார்னா அந்த புரட்டாசி 8ஆம் தேதி கிளம்புவார். அதாவது 25 செப்டம்பர் கன்னிக்கு போகிறார். அந்த அடுத்தது புதன் கன்னிக்கு போகிறோன்னா 16ஆம் தேதி புரட்டாசி 16ஆம் தேதி 3 அக்டோபரில் கிளம்புறார், கன்னிக்கு போகிறார். அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அந்த செவ்வாய் மிதுனத்துக்கு போகிற காலம் உண்டு. இந்த புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 9-10 அக்டோபர் 50. அந்த சனீஸ்வரன் புரட்டாசி மாதத்தில் வக்கர நிவர்த்தியார். அதாவது புரட்டாசி 23ஆம் தேதி, அக்டோபர் மாதம் பார்க்கும்போது 10ஆம் தேதி வரும். அக்டோபர் 10ஆம் தேதி வரும். அந்த ஒரு காலகட்டத்தில் சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, ஹெல்த்து நல்லா இருக்கார், சுறுசுறுப்பாகிடுவார். இனிமேல் இந்த இதில் இருக்கும்போது அருமையான இந்த காலகட்டத்தில் குரு எப்போது மாதிரி ஐப்பசி மாதம் வக்கர முடிவு வரைக்கும் அது வரைக்கும் வக்கரத்து பலம் பெற்றுன்னு வர்றார். வக்கர நிலையும் மறுபடியும் பலம் பெற்று வர்றார். நல்லபடியாக சுகமாகறதுக்கு இன்னும் இந்த மாதம் ஐப்பசி மாதம் வரைக்கும் போகணும். ஓரளவுக்கு தேறி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தியான பிறகு சிரமம் எதுவும் இல்லாமல் அழகாக செயல்படுவார். மகரத்தில் உட்கார்ந்து சனீஸ்வரர் செயல்படுவார், சுரமையாக செயல்படுவார். அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இந்த புதனும் சுக்கிரனும் கன்னியில் உட்கார காலகட்டத்தில் இது சிம்மத்தில் இருக்கும்போது சூரியன் புரட்டாசி மாதன்றதுனால கன்னியில் இருப்பார். கண்ணில் இருந்து புரட்டாசி மாத சூரியன் அழகாக மீனத்தில் இருக்கிற குருவை பார்க்குறார். குரு சோர்வுற்று இருக்க காலத்தில் ஓரளவுக்கு சூரியனுடைய பார்வையில் கதிர்கள் வந்ததுனாலே அவருக்கு தெம்பு வந்துடுது, மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி வந்துடுது, ஆனந்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. தன் குறையெல்லாம் வேலையெல்லாம் சொல்லி அழுகிறார். நான் காதல்படாத நிறைய செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே சூரியன் கண்ணியில் உட்காந்து புதன் சிம்மத்தில் உட்காந்து ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. சுக்கிராச்சாரியன் கூட இருக்கார். அருமையாக ஒரு காலகட்டத்தில் இந்த காலத்தில் இருக்கும்போது ஒரு குறையும் இல்லை. பலவிதமான ராசி பலன்கள் மூலம் வரும்போது நவகிரகங்கள் செய்யக்கூடிய காலத்தை பார்த்து அருமையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ராகு கேதுக்கள் இருந்தாலும் ஒருத்தர் சுக்கிரன்கால் நிற்கிறாரு பரணியில், ஒருத்தர் அந்த குருனுடைய கால் விசாரத்து நிற்கிறார். பெரிய மகான்களுடைய தலையில் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் அவெல்லாம். சுக்கிரனும் இந்த காலத்து குருவனுடைய ஒரு முயற்சி திருவினையாக்கிற அளவுக்கு சுக்கிராச்சாரியர் தன்னுடைய பங்கை செலவச்சிருக்கார். புதனும் சுக்கிரனும் அருமையாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது படிப்படியாக ஏன்னா நமக்கு தெய்வ சாங்கியம் நமக்கு எப்போதும் உண்டு. நம்ம கூட பகவான் இருக்கான்ற ஒரு நம்பிக்கை நல்லாவே உண்டு. விசிபிலிட்டி நல்லாவே தெரியும். ஒவ்வொரு செயல்பாடும் நமக்கு இருக்கும்போது நுணுக்கமாக பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷமான மனத்தெளிவு, அன்பு, ஒரு பாசத்தில் இருக்கக்கூடிய இது பகவான் கூட இருக்க தெம்பு இருக்கும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை வறுமையை காட்டினாலும், எத்தனை நோய் படுத்தினாலும் நமக்கு ஒரு அனுகூலமான நிலைமை கோல்சார்ந்த கிரகங்கள் இப்போல்லாம் கொடுத்துட்டு இருக்குதுன்னு தெளிவாக புரியுது. இப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது இந்த மாத பலன்கள் கடந்த மாத காலத்திலும் இன்னும் பலபடியாக முன்னேறி வருவோம். ஜீவனத்தில் வழி இல்லாமல் இருந்தது, ஜீவனங்கள் மறுபடியும் வர ஆரம்பிச்சுட்டு நோய் நம்மளை போட்டு பாட்டிடுத்து, அதுவும்லேருந்து வெளியில் வந்தாச்சு. மறுபடியும் ஆரோக்கியம் கூட ஆரம்பிச்சுட்டு இயற்கையான வாழ்க்கையை நம்ம அனுஷ்டானம் பண்ணுறோம். வெளிநாட்டுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். அதே சமயத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ மன தெளிவு இருக்குது. துரிதமாக காரியத்தை எடுத்து செயல்படுத்த முடிய அளவுக்கு நமக்கு ஒரு மன தெளிவு, புத்துணர்ச்சி வந்திருக்கு. உறவுகள்லாம் விட்டு போன உறவுகள்லாம் மறுபடியும் ஒரு இணக்கம் கொண்டுட்டாங்க. நாளைக்கு திருமண பாக்கியம் அது இது சொல்லக்கூடியதெல்லாம் இப்படியே நாள் பட்டு கடந்து போனதெல்லாம் சுகமாக முடிகிறது. ஸோ எல்லாமே மேலிருந்து ஒரு
திருமணத்துக்கு ஒரு நங்கையோ திருமணத்துக்கு ஒரு வாலிபனோ ஒரு ஆடவனோ வரணும்னா தன்னுடைய சுயநலத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த சுயநலம் அந்த குடும்பத்துக்கும் வரணுமே அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கணும். அந்த சம்பந்தி உறவு வந்தாலும் சம்பந்தி வரும்போது அந்த ஒரு சமபந்தி அப்படி வரும்போது அந்த குடும்பத்துக்கு நமக்கும் தொடர்பு இருக்கும்போது எக்ஸ்ப்ளாய்டேஷன் வரக்கூடாது. அந்த குடும்பம் நம்ம குடும்பம் தான் எண்ணம் இருக்கணும். அதே சமயத்தில் செலவுகள் வந்தாலும் கூட வந்தாலும் அந்த குடும்பத்துக்கும் நம்மளை போல் செலவுகள் இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ணங்கள்லாம் வரணும். அந்த குடும்பம் பாதிக்கக்கூடாது. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணனால இந்த குடும்பம் உயர்வடையும், இப்படிலாம் இருக்கணும். ஆனால் ஒருத்தர் சம்பாதித்து அவ்வளோ ரூபாய் எதிர்பார்த்துன்னு அதே மாதிரி இருக்குது. சம்பளத்தை எதிர்பார்த்துருக்கூடிய காலத்தில் இருந்து நம்ம இதுலேயும் வாழ முடியும் அப்படின்னு எண்ணம் வரணும். அந்த எண்ணம் இப்போ வந்திருக்கும். செலவுகள் நம்ம வச்சே தான் செலவுகளை குறைக்க முடியும். ஆடம்பர வாழ்க்கையை விட்டால் தான் முடியும். எளிமையான வாழ்க்கை, கை கால் கண்ணு மூக்கு எல்லாம் உடம்பு சக்தி கொடுத்துருக்கான். எந்த எளிமையான முறையில் வாழ்ந்து சந்தோஷமான உறவு வளர்த்துக்கணும். எது எடுத்தாலும் பணத்தை முதலாக கருதி செஞ்சோன்னா பணம் வெறும் செயல்படுறதுக்கு ஒன்று தான், ஒரு பொருள், அவ்வளோதான். அதுவே எல்லாம் கொடுக்காது. அதனால் நமக்கு தகுந்த மாதிரி தான் பணம் செலவழிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடத்த முடியாது. அது உணர்வு புரிஞ்சிக்கணும். திருமணம் பாக்கியம் வரும்போது அந்த பாக்கியத்தை பின்னாடி குடும்பம் நடத்தணும்னு எண்ணம் வரணும். பொழுதுபோக்காக யாரும் திருமணம் பண்ணிக்கிறதில்லை. நம்ம செலவுக்கு வேணும் கூட ஒரு கம்பேனியன் வேணுன்றதுக்காக யாரும் கல்யாணம் பண்ணிக்கல. நல்லா புரிஞ்சிக்கணும். ஒரு குடும்பத்துக்காக ஒரு பெண்ணுக்கு போகிறா, ஒரு குடும்பத்துக்காக ஒரு ஆண் அடுத்து தன்னுடைய வாரிசுகளை உண்டாக்கி அந்த குடும்ப தலைமைதாகி நடத்துகிறான். இதுதான் வாழ்க்கை ரகசியமே. அது பகவான் தொடர்பு கொண்டு இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதத்தில் கிரகங்களுடைய ஒரு போக்கு பார்த்தேன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. தன்னுடைய சனீஸ்வரர் தன்னுடைய பார்வையை கேது மேலே பார்க்குறார். ராகு கேது தொடர்பு இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் மிதுனத்துக்கு போன உடனே மாத கடைசியில் புரட்டாசி ராகு தன்னுடைய பார்வை பார்ப்பார். அதே மாதிரி செவ்வாய் தொடர்பு கொண்ட பிறகு இந்த சிம்மத் தொடர்பு கொண்ட பிறகு அடுத்த பிறகு குருவனுடைய தொடர்பு டைரெக்டாக நேரடியாக கிடைக்கிறது. செவ்வாய் மிதுனத்துக்கு போன பிறகு மாத கடைசியில் புரட்டாசி 22ஆம் போன பிறகு சனீஸ்வரன் தொடர்பு கொள்கிறார். சனீஸ்வரன் எப்போது பர்மனண்ட்டாக குரு தொடர்பு கொண்டிருக்கார். கவலையே பட வேணாம். உழைக்கிறவர் எல்லாத்துக்கும், சனி கர்மங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. பொது காரகத்துவம். குரு எல்லாத்துக்கும் பொறுப்பு. சுபங்களை கொடுக்கறதுக்கு, வாழ்வியல் வளர்த்துக்க வேண்டிய அத்தனையும் கொடுப்பார். பணம், புல், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், விருத்தி எத்தனையும் கொடுக்குறாரு. சுக்கிரன் அதை காட்சியை கொடுத்து அழகான ஒரு காட்சி, அமைதியான ஆனந்தமான சந்தோஷமான குதூகூலமான ஒரு திருப்தியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் மட்டும்தான் கொடுக்க முடியும். வெறும் ஒரு காலங்காரி நடத்துறதுக்காக வேண்டி சனீஸ்வரன் கர்மத்து பின்னாடி வச்சா கூட குரு தான் சுபமாக இருக்கிற மங்களங்கள் அடுத்தடுத்து விருத்தி செய்வார். அந்த விருத்தி செய்கிறது மட்டும் போராது, அது ரசனையோடு அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வரணும். அதுதான் சுக்கராச்சாரியர் செய்கிறார். அதனுடைய ரசனை ரொம்ப அருமையாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் தன்னிறைவு, ஓரளவுக்கு திருப்தி, ஒன்றுமே இல்லாத அவஸ்தைப்பட்டிருந்தது போதாது சொல்லக்கூடியவங்க கூட இது போதுன்னு சொல்கிறவங்களுக்கு வாழ்க்கை வளவியல்வான அருமையான இந்த காலகட்டத்தில் நாம் போயின்னு இருக்கோம். வி ஆர் ட்ராவலிங் ஆன் திஸ் பாத். அதனால் நமக்கு மேலும் மேலும் வந்துட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. இது மழை காலமாச்சு, எல்லாம் அது காலத்தில் பருவத்தில் பெய்ய வேண்டியதெல்லாம் பெய்யும். அதை பற்றி நமக்கு ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. எல்லாம் வளர்ச்சி காண நோக்கும்போது எல்லாமே அனுபவிக்கலாம். வீடு வசதிவாதிகள்லாம் எந்த காலத்திலும் வீடு வசதி வாங்க முடியும். அதுக்கு உண்டான அனுகிரகத்தை கொடுத்தாச்சு. வழிமுறைகள் என்ன, அதுக்கு உண்டான வழியும் முக்தியும் கொடுத்தாச்சு. அதனால் நீங்கள் திருமண பாக்கியமோ பசங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையே இல்லை. படைத்தவன் முன்னக்கூட்டி ஏற்பாடுகளை பண்ணி தான் வச்சுருக்கான். நம்மகிட்ட சொல்லலை, ஆனால் செயல்படுத்துவான். அதுதான் பகவான். இந்த விலகலை பார்க்கும்போது இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குருமார்களுக்கெல்லாம் இத்தனை நாளாக ஒரு பெரிய மரியாதை எல்லாம் வந்தது. நல்ல காலம். குருமார்கள்லாம் இனிமேல் நெட்ஒர்க்லேயே போட்டு கிளாஸ் நடத்தலாம், போடலாம், டீச் பண்ணலாம், சம்பாதிக்கலாம் வச்சுட்டாங்க. அவர்களுக்கு உரிய மரியாதை மதிப்பெல்லாம் இனிமேல் எல்லாமே வரும், எல்லாத்துலேயும் கிடைக்கும். பணமும் செல்லும் அந்தஸ்து சட்டத்தில் ஒரு வரணும். அந்த சர்வீஸ் ஃபுல்னிஷ் பண்ணுறவர்களுக்கு தகுந்த அவார்டு கிடைக்கணும், பெருமை வரணும், அவமதிக்கணும் கூடாது. அதெல்லாம் இனிமேல் நன்னாவே அதெல்லாம் போய் நல்ல விஷயமாக பிரமாதமான முறையில் எல்லாம் உங்களை கௌரவத்துக்கு பாழாகாமல் உயர்த்தி வரக்கூடிய காலம்தான் இது.
எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்கிற நீங்கள் வாழ்க்கையில் அந்தஸ்து செல்வம் போட்ட சேர்ந்தாதாலும் சாதாரணமாக தான் இருப்பீங்க, அலட்டிக்கிறதே இல்லை. அந்த கண்ணியம் இருக்குது பார்த்தீங்களா, சுடுசொல் சொல்ல மாட்டீங்க, அனுப்புகிறேன். அந்த ஒரு வாழ்க்கை எல்லோரும் நமக்கு நண்பர் தான், எல்லோரும் வேண்டியது தான். அவளுக்கு தனிப்பட்ட கருத்து வேற்றுமை இருந்தாலும் அதெல்லாம் அவள் தனிப்பட்டது, நம்ம தலையிடக்கூடாது. அப்படியே பெருந்தன்மை உள்ளவன். அப்பேற்பட்ட நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய குருவானவர் இல்லை, சுகஸ்தானத்தில் உட்கார்ந்த குருவானவர் மக்கர நிவர்த்தி ஆகிறது 1 மாத காலத்தில் ஆகப்போகிற சுவாதீனம் இருந்தவர் நல்லபடியாக சௌபாக்கியத்தில் நல்லா வந்து சுகமாகி வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். பலம் வந்துருத்து. எப்படி பலம் வந்துருத்து கேட்டிங்கன்னா, உங்களோட ஜீவன கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கண்ணியில் வந்து சூரியன் உட்காந்துட்டார், கேந்திரம். அதில் குருவும் சதுர்த்த கேந்திரத்தில் உட்காந்து டைரெக்டாக தொடர்பு கொள்கிறார். பிரமாதம். மாதம் ஃபுல்லாக அதுவும் தனாதிபதி சனீஸ்வரர் தனத்திலே உட்கார்ந்துட்டு கண்டினியூ அவரும் வக்கர நிவர்த்தி ஆகிடுறார். இந்த மாதம் கடைசியில் ஆகிடுறார், 23ஆம் தேதி. தொடர்ந்து பார்க்குறார். உங்கள் முக்கியமான சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணிய செவ்வாய் 6ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு தொடர்ந்து அவங்களுடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கிற சுக்கரனையும் புதனையும் தொடர்ந்து பார்க்குறார் 4ஆம் பார்வையில். அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் பூர்வ புண்ணியத்தில் போய் ராகு உட்கார்ந்துருக்காரு, மனசு உரட்டலாக இருக்குது. அவர் ராகு வந்து சுபஸ்தானத்தில் இருக்கார், பரணி நட்சத்திரத்தில் சுக்கரன் ஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு சுகர் நிறைய பண்ணி கொடுக்குறாரு, உங்களுக்கு உங்கள் பெருமையை உணர்த்தி கொடுக்குறாரு. உங்கள் பெருமையை உணர்த்துறான்னு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் உட்கார குருவை நேர சூரியன் தொடர்ந்து பார்க்குறான். இந்த சூரியனும் புதனும் ராசிபுரத்துக்கு பண்ணிட்டு 9-10 தர்மகரமாதி யோகத்தை கொடுக்குறான். சுக்கராச்சாரியர் கூட இருக்கார். சுக்கராச்சாரியார்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டு அதிகாரி. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் சொல்வீங்கள, முதலீடு. எதுவுமே கல்யாணமோ இல்லை நீதிமன்ற விஷயங்களோ விஷயங்களோ ஏதோ இல்லை உயர்கல்வி படிக்கிறதோ தொழில் ஸ்தாபனம் வைக்கிறதோ எதுவாக இருந்தாலுமே வீடு கட்டுறதோ வாசல் கட்டுறதோ தொழிற்சல் முதலீடு பண்ணணும். அந்த முதலீடு ஸ்தானம் தான் இது 6ஆம் வீடு. விருத்திக்கு வரும். ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு நேராக பார்த்தோன்னா 6ஆம் வீட்டுக்கு நேராக பார்க்கும்போது அயனசேன போகஸ்தானம் வரும். அயனசேன போகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த வீடு செவ்வாயினுடையது. அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. மனுஷுக்கு பூர்வ புண்ணியாதி செவ்வாய், அவர் தான் அயனசேனத்துக்கு போவார். ஏன்னா பூர்வ புண்ணியம் நன்னா இருந்தால் தான் அயனசேன நன்னா வரும். மறைவு ஸ்தானம் ஆச்சுன்னு கேட்காதீங்க, திருப்பி சொல்கிறேன். மறைவு ஸ்தானத்து நன்னா இருந்தால் தான் நீங்கள் நல்லா வாழ முடியும். உலகத்தில் பாதிகள் ஜாஸ்தி, வாழ்க்கையில் உயர நான் வரது பார்த்தாலே கஷ்டமாக ஜாஸ்தி. ஆபத்துக்கள் எவ்வளோக்குள்ள உயர நம்ம போகிறோமோ அவ்வளோக்குள்ள ஆபத்துக்கள் இருக்குது. எதிர்சக்தி வினைகள் நிறைய உண்டு. அதனால் இதெல்லாம் நம்ம நாட்டில் ஸ்பெஷலாக பகவானை இதுக்காக வழியெல்லாம் பண்ணிட்டான். கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் உடச்சின்னு ஜம்முன்னு கொடுத்து தூக்கி விடுறான். நம்மளால் லிஃப்ட்டு கொடுக்குறான். இந்த மாதம் தனுசுக்கு பாருங்களேன், எப்படி பாருங்கள். சுகஸ்தானில் உட்காந்த குரு கரெக்டாக இந்த ஜீவனஸ்தானத்தை பார்க்குறான். ஜீவனஸ்தானம் மட்டும் இல்லை, அது கர்மஸ்தானம். அது குருமார்கள் எப்போதுமே நேர்மை சத்தியம் அங்கே விருத்திக்கு வர்றது கொள்வது அதெல்லாம் கொடுக்கணும். அவள் தான் வழிமுறைகளை சனாதன தர்மம். நம்ம நாடு சனாதன தர்மத்து நாடு தான், வேறு எங்கேயும் கிடையாது. அது ஒன்று தான் மீன். அதை கொடுத்து வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் தன்னறிவு அடையணும், ஆனந்தமாக இருக்கணும், குடும்ப விருத்தி வரணும், கலாச்சாரங்கள் பெருகணும், வாழ்வினுடைய வாழ்க்கையினுடைய அசனைகள் எல்லாம் நன்னாக இருந்து சந்தோஷமான உறவுகளை மேற்கொண்டு உறவுகளை வலுப்படுத்தணும். தர்ம கர்மங்களை நிறைய செய்யணும். தர்ம கர்மம் அதுதான். ஏன்னா பகவான் இங்கே இருக்கான், விசிபிலிட்டி பகவான். என் கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக பகவான் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவன் இருக்கிறதால தான் உயிரோடு இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறான், முதலாளி நன்னா இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நடக்க முடியும். அப்போ சோறு கொடுக்கு கிடைக்கும். இண்டஸ்ட்ரி முதலாளியை போட்டால் நிறுத்தி யாரும் இருக்காது. முதலாளி இல்லாத தொழில் கிடையாது. அதனால் பகவான் இருக்கிறனால்தான் இந்த வியாபாரம் நம்ம நல்லாவே நடக்கிற உலகத்தில் வாழ்ந்துருக்கோம், நன்னா வாழ முடியுன்றதை இந்த உணர்வுகள் இந்த மாதம் தெளிவாக தெரியும். அவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்களேன். அயனசேன போன ஸ்தானில் உட்கார்ந்த சம்மந்தப்பட்ட செவ்வாய், அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. அவர் எங்கே உட்காந்து 6ஆம் வீட்டில் மறைவில் உட்காந்துட்டு அந்த பாக்கியத்தை பார்க்குறார், 9ஆம் வீடு. அதே சமயத்தில் ரிஷபத்தில் உட்கார்ந்த செவ்வாய் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மத்தில் பார்க்குறார் பாக்கியத்தை.
அதை பார்த்து சுக்கரனையும் புதனையும் பார்க்குறோம் இல்லையா. 9-10 சம்மந்தப்பட்ட சூரியன் 9ஆம் வீட்டு சூரியன் 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு 10ஆம் வீட்டு புதன் 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த களத்திரமே புதன் தான் தனுசுக்கு. அப்போ டீம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு புதன் வச்சுட்டார். உபயராசினர்களுக்கெல்லாம் எப்போதுமே இந்த களத்தோட 7ஆம் வீடு அதிபர் அதுவும் உபயராசி தான். அதனால் அதில் இத்தனை நாளாக பகமை பாராட்டு வித்தியாசமாக இருக்கும். இன்னும் நிறைய கோளாறுலாம் உண்டு. உபயராசிகளுக்கு உபயராசி தகராறு பகராறு அதெல்லாம் பகையினெல்லாம் மறந்து ஒன்று கூடி டீமாக இருக்குது. அதனால சொல்கிறேன், உறவுகள் இத்தனை நாள் விரிஞ்சு போனது உடஞ்சி போனது ஏதோ காலங்கள் சொத்து பத்து இல்லை வேறாவது கௌரவ குறைவு ஏற்றோம், அவன் தாழ்த்து இவன் தாழ்த்தி அவனுக்கு பிடிக்காது இவனுக்கு பிடிக்காது இதெல்லாமோ இருந்தெல்லாம் மறந்து போய் எல்லாம் வீங்கி போய் உறவுகள் மீண்டும் வெளிப்படுறது. பகமை மறந்து பழி பாவத்தை மறந்து இனிமேலாம் நன்னாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், எல்லாத்தையும் நமக்கு நம்மளை மதித்து கௌரவப்படுத்துகிறோம். அந்த அளவுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுற அளவுக்கு தான் வந்திருக்கு. இன விருத்தி வரும், எல்லாத்தையும் வரும். இந்த குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டெல்லாம் இந்த உறவுகள் நிறைய வந்துருத்தினாலே வரும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு அனுகூலமாக நடக்கும். அது இது குறை இருக்காது. ஆக எல்லா விஷயத்திலும் சொத்து பத்துகளுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் நன்னா நாளா பணம் புரட்டும். எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. புதுசாக வாங்கணும்னு தோணாது, அவ்வளோ பணம் இருக்கும். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் நிறைய வரும். எதுவும் குறைச்சல் இல்லை. நகை நட்டுகள் நிறைய வாங்கணும். இதுங்கெல்லாம் ஆடம்பரங்கள் வித்தியாசங்கள் அந்த பந்தா கார் வாகனங்கள் சொகை வாக்கியம் எல்லாம் இருக்கும். குரு அங்கே தான் வந்துருக்காங்க. எல்லாமே அது நகரவே போதில்லை இப்போதைக்கு. அது நிறையா நாளாகும். அவ்வளோ கிடைக்கிறது. ஒரு ரவுண்டு எல்லாம் குருவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இந்த மாதம் எல்லாம் வச்சுருக்கு. செவ்வாய் மீனத்துக்கு போயிடுவார் மாத கடைசியில். புரட்டாசி 22ஆம் தேதி போய்டுறார். அதுக்கு முன்னாடி இந்த 16ஆம் தேதி 22 16ஆம் தேதி அந்த இது இந்த சம்பந்த புரட்டாசி ஆரம்பத்திலே அந்த உட்கார்ந்த பிறகு புதன் சுக்கரன் நமக்கு அன்றைக்கி வந்துடுவாங்க. தொடர்ந்து பார்க்குறாங்க. புதன் களத்திரம் அயனசேன போகான் இந்த பந்தம் சம்மந்தப்பட்ட அயனசேன போகத்தில் உட்கார்ந்த சம்மந்தப்பட்ட செவ்வாய் சப்தமத்தில் உட்கார்ந்து ஒரு பாரம் பார்க்குறாரு. தொடர்பு கிடைக்கிறதா, அவரே பூர்வ புண்ணியாதிபதி. தொடர்பு கிடைக்கிறதா, ஆக பூர்வ புண்ணியம் பாக்கியம் கர்மஸ்தானம் 9-10 இதெல்லாம் ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டு குரு முன்னாடி நின்று இப்படி செய்கிறது. உங்களுக்காக காத்திருக்காங்க இல்லைங்கப்பா. அந்த சம்பூர்வ புண்ணாதி அங்கேருந்து நேராக குருக்கு சப்தமத்தில் உட்கார்ந்து அங்கேருந்து தொடர்பு வச்சு 4ஆம் பார்வையால் அவரும் தொடர்பு கொள்வது. அது 8ஆம் பார்வையில் சனீஸ்வரன் தொடர்பு கொள்வது குடும்பத்தில். இப்படி இந்த சனீஸ்வரன் என்ன பண்ணுறாரு, 8ஆம் வீட்டில் உட்காந்த சனீஸ்வரன் அந்த மிதுனத்துக்கு 8ஆம் வீடு, செவ்வாய் உட்காந்த வீட்டுக்கு 8ஆம் வீடு மகரம். அங்கே அவங்க தனுசுக்கு தன குடும்ப வாக்கி. அங்கேருந்து சனீஸ்வரன் என்ன பண்ணுறாரு, 3ஆம் பார்வையில் சுகஸ்தானத்தில் உட்காந்து ஜம்முன்னு குருவை பார்க்குறாரு. ராசி அதிபர் அவர் தான். எதுவும் கொசல்ல, நாங்கள் இருக்கோம், கவலைப்பட வேணாம், நல்லா செய்யுங்க, ஒன்றும் குறைவில்லை, அது ஒன்றும் குறைவில்லை. உங்கள் ஆரோக்கியம் தான் எங்களுக்கு வேணும். நீங்கள் ஆரோக்கியமானால் பூர்ணமாக எங்களுக்கு கொடுக்க முடியும். நாங்கள் உங்கள் சார்பில் எல்லாம் செஞ்சுருக்கோம், நன்றி விசுவாசத்தோடு செயல்படுறோம் அப்படின்னு குருவை போனோன்னா குருக்கு ரொம்ப குஷி. ரொம்ப மதிப்பு நமக்காக இவ்வளோ குழந்தைகள்லாம் நமக்காக எவ்வளோ பாடுபடுறது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வாத்தியாருங்கெல்லாம் வாத்தியார்கிட்ட போய் பெருமை பேசிப்பாங்க, உங்களால் தான் வாழ்க்கையில் நான் பண்ணோம். அந்த மாதிரி குருகிட்ட எல்லாம் சேர்ந்து நவகிரகங்களாம் சொல்கிறது, உங்களால் தான் உயிர் பெருமை அடைஞ்சிருக்கேன், இன்றைக்கி அந்தஸ்தில் இருக்கேன்னா உங்களால் தான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க பாரு. குருக்கு என்ன பண்ணுறதில்லை, அவ்வளோ உற்சாகம். அதனால் இந்த மாதம் தனுசு ராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் ஆனந்தத்தில் புகழ்வாங்க. சொத்து பத்தெல்லாம் சர்வசாதனை அவங்களுக்கு இந்த மாதம் நிறைய தாராளமாக வரும். எதுவும் குறைச்சல் இல்லை. மறுபடியும் கோயில்கள்லாம் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குற அளவுக்கு தான் வந்துடுது. அந்த 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 கோவிலில் வரக்கூடிய நடக்கூடிய ஆகமங்கள் இதங்கள் தலையிடக்கூடாதுன்னு ஒரு பந்தாலாம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட்டு ஒரு வழியாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் மூக்கு நுழைக்க மாட்டாங்க அதில். அதனால் கட்டுப்பாடெல்லாம் கொஞ்சம் தளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு ஆகும்போதே உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அட்டகாசமாக பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்திருக்கு. நமக்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் கொடுத்து செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணுறோம். நம்ம 4 நல்லது சொல்கிறோம், அது ஏற்று நம்ம பசங்க நன்னா ஆகிடுருக்கு, நன்னா அது சந்தோஷம், நல்ல செஞ்சு காதில் வேறுது அப்படின்னு ஒரு பெருமை குருவுக்கு வந்திருக்கு. அப்பேற்பட்ட குருவுக்கு நல்ல அனுகூலமாக எல்லாம் நேருக்கு நேர் உட்காந்து புதன் சூரியன் தலைமையான சூரியன் பாக்யாதி சூரியன் 9 தொடர்பு கொண்டு பாருங்கள். அதில் ராசி பரிவர்த்தனை பண்ணியிருக்கு. எப்படி இருக்குங்களா? இதெல்லாம் ஆகும்போது தர்ம கர்மாதி யோக சம்மந்தப்பட்ட குருவானவர் இந்த மாதம் 16 வகை செல்வங்களும் மகிழ்ச்சியோடு தள்ளுறார், கொடுக்குறார். அப்படி தாரார்.
ஸோ நாட்டில் இப்படிலாம் இருக்குது. எத்தனை கஷ்டம், நாடு சீரழிஞ்சால் கூட நம்மளுடைய கலாச்சாரம் பின்னவோ, நம்ம சம்மந்தப்பட்ட உறவுகளோ, நம்ம சம்மந்தப்பட்ட வாழ்க்கை அமைப்போ இதெல்லாம் மாற்ற முடியாது. அதுலேயும் சந்தோஷத்தை பார்ப்போம். அதெல்லாம் புறக்கணித்து சந்தோஷமான வாழ்க்கை நல்லா இருக்கும், விருத்திக்கு வரும். ஏன் அரசாங்கம் எப்படி இருக்குன்னா அது சாபக்கேடு. துவாபர யுகத்துலேருந்தே அப்படி தான் இருக்குது. எல்லாம் அப்படி தான் இருக்கும். அவங்க கொண்டு கண்டுக்க வேணாம். பகவான் இங்கே இருக்கு, அவன் பார்த்துக்கான். ஏன்னா அவனுக்கு பிரத்யேகமான இங்கே தான் வந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் இதெல்லாம். நம்ம இதெல்லாம் லட்சக்கணக்கான வருஷம் எவிடன்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சந்தோஷம், மனசு நிம்மதி எந்த நாட்டிலையும் அவ்வளோ வசதிகள் இருந்தாலும் சந்தோஷம். ஒரு போர்ஸ் வாக்கி அடாப்ட் பண்ணிக்கும் போது அதில் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஜீரோ, அவ்வளோதான் சரீரம். அதெல்லாம் வாங்கிட்டுன்னா வேஸ்ட்டு, போச்சு, சஃபர்டு லாட். இங்கே தான் எல்லாமே இயற்கையான வாழ்க்கை அமைப்புக்குள் அமைக்கூடிய நாட்டில் நமக்கு இயற்கையான மருத்து, இயற்கையான சாப்பாடு, கலையில் இதெல்லாம் இங்கே இருக்கிறதுனால நமக்கு பண்பாட்டு கலை இதெல்லாம் இருக்கிறதுனால குடும்பமாக ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. அட்டகாசமான வாழ்க்கை அமைப்பு நமக்கு இருக்குது. ஒவ்வொரு நிலையிலும் வாழ்க்கையில் அமைப்பில் எவ்வளோலாம் சந்தோஷமாக அமைப்பு கொண்டாடுறோம். அந்த உறவுகள் இந்த பகவானை வச்சு சம்மந்தப்பட்டு வச்சு என்னெல்லாம் அனுபவிக்கணுன்ற இந்த ஊர் மட்டும்தான், பாரத பூமி மட்டும்தான். இதை ஒரு நாள் மாற்ற முடியாது. அரசாங்கங்கள் குளோபலைசேஷன் பண்ணி நாசமாக்கி இருக்கிற விளைநிலங்கள்லாம் பாழாக்குறதுன்னு தப்பு. உருப்படியாக அந்த ஆறு தீர்ச்சியெல்லாம் இது பண்ணி சீரமைச்சு பண்ணி தண்ணி நாலாட்டு இந்தியா ஃபுல்லாக கங்கை வர மாதிரி பண்ணுவாங்களா? இன்றைக்கி பண்ண போகிறாங்க. பகவானே பார்த்து கங்கையை கொண்டு விட்டால் தான் உண்டு. ஏதாவது தீபாவளி அன்றைக்கி கங்கை தண்ணி வருது, அவ்வளோதான். மற்ற நாள் இருந்தாச்சியா கங்கை வந்தாங்க. மற்ற நாள் இவங்களாம் பார்த்து பண்ணால் அவ்வளோ தண்ணி கங்கை, பாகியரதி, துவரவி எல்லா தண்ணி பாழாக போயிடுது. இது புத்தியே இல்லை. 20 வயசு மேலே ஆகிடுது இந்தியாவில். இது ஒரு பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அந்தந்த நாடு தனித்தனியாக இருக்குதுண்ணா, தனித்தனியாக இருக்குது. இன்னும் அப்படி தான் இருக்குது. இதை பண்ணுறது எவ்வளோ? தண்ணி எவ்வளோ? உலகத்திலே அதிகமாக பாழாக்கிற ஊர் எதுன்னா பாரத பூமி தான். மற்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுவே பகவானை இருக்கிறதே பாழாக்கின்னு இருப்பாங்க. நமக்கு அப்படி கிடையாது. இவ்வளோ இருந்து எல்லாம் பாழாக்கிறது இது வருத்தமான விஷயந்தான். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே துறையில் வாழ்க்கையில் நின்று காட்டுங்க. நம்ம நாடு வேணால் சொல்லிக்கலாம், பணம் இல்லைன்னு சொல்லிக்கலாம். உண்மையிலே சீப்பு காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் குறைச்சல். உண்மையிலேயே இதில் வளமிக்க நம்ம வாழத்தில்னா கிணத்து தவளையாக இருந்துட்டோம். அதனால் தெரியல, போய் பார்க்கணும். அந்த அளவுக்கு பணம் ரொட்டேஷன் பண்ணி அங்கே வாழ முடியாது. இங்கே கூட இன்வெஸ்ட் பண்ண தான் வாழ முடியும், இல்லைன்னா முடியாது. இங்கே இன்வெஸ்ட் பண்ணி சந்தோஷம் வாழ்ந்து பார்க்கலாம். அதில் நிறைய ஏர்னிங்ஸ் நிறைய வருது. எல்லா உலகமே நம்ம உலகம் ஃபுல்லாக போகலாம். ஏன்னா உலகத்தை ஃபுல்லாக பகவான் தானே எல்லாமே, உலகம் கொண்ட வாய்ந்தன்னு எல்லாமே. அங்கே போகக்கூடாதுன்னா புத்தி கெட்டு போடும் நமக்கு. அதுதான் போகலான்னா வேறு ஒன்றும் இல்லை. போஸ்ட்டில் அதுதான் அந்நிய பகிஷ்காரம் பண்ண காந்தி சொன்னது காரணமே இந்த அந்த லைக்கிங் வந்துட்டுன்னா இது நம்ம லைஃப்பை போட்ட விட்டுருவான். ஆத்ம சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம நாடு சனாதன தர்மம், அது சரீர சம்மந்தப்பட்ட வாழ்க்கை, போஷ் வாழ்க்கை. அதில் போய் மூஞ்சிட்டோன்னா ஒரு நாள் அழுகி தான் போகும் தவிர வாழ்க்கையில் போச்சு ஹீரோ லைஃபு. அதுக்காக தான் அந்த மாதிரி அவர் அமைப்பு கொடுத்துருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாடு தன்னிறைவு அடையணும். இங்கே எல்லாம் இருக்குது, என்ன பண்ண வளம் இல்லை. அங்கே ஏன் இப்படி அரசாங்கம்லாம் இருக்குது? இவங்க ஒரு நம்மளுடைய சகோதரர்கள் தானே எண்ணமே வரமாட்டேங்குது. காசு போய் சம்பா இப்படியே போன்றிருக்குது. ஒன்று ஏன் அப்படி பண்ணுறாங்க? பரவாயில்ல விடுங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, தனி மனுஷன் தோப்பாகாதுன்னா உங்கள் மாதிரியே எல்லாரையும் ஆக்க முடியுமா? நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு ஒரு நிலைக்கு சொல்லக்கூடிய அரசியல் வட்டாரம்லாம் இருக்கும். நம்மளுடைய வெளிவட்டார விஷயங்களில் கொஞ்சம் நல்லபடியாக டீல் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். எல்லாத்துலேயும் உயர்ந்து வரும்போது பாதிப்புகள் வெளியில் உலகத்தில் வராதுக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கை தரம் குறையாது, அமைப்பு குறையாது, தரித்திரமே இருக்காது. உங்களுடைய மதிப்பு மோதம் கூடும். உங்களுடைய ஒரு அட்வைஸ் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் நீங்களே பார்க்க போகிறீங்க. அவ்வளோ அருமையாக உங்கள் வாழ்க்கை கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் பெருமையை கீர்த்தி நிற்கிறது சூரியன் தொடர்ந்து பார்க்குறான். இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரவே வராது. புரட்டாசி மாதம் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த புரட்டாசி நீங்கள் போய் அங்கே உட்காந்துருக்கீங்க, குருவானவன் உட்காந்துருக்காரு. எல்லா புரட்டாசி வந்து குரு உட்காந்துரு. இது வரைக்கும் இந்த மாதிரி அமைப்பில் வரும்போது எல்லோரும் கேட்டத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுறது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி மற்றவங்க துணிஞ்சு உங்களுடைய பெருமையை நிலையாட்டுறது கூட என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் குடும்பம் இல்லை, உங்கள் குடும்பம் நம்ம குடும்பமாக்குற அளவுக்கு பெரிய லெவலில் எல்லாம் விருத்தீரமாகும். கலாச்சார விருத்தி அமைப்பு காரணமாக இருக்கிற உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்
கொடிகட்டி பறக்கும். அதனால் நீங்கள் வந்து குறை சொல்கிறதுன்றது இல்லாத ஒரு நிலைமை தான் இந்த மாதம் இருக்குது. இவ்வளோ விருத்திக்கு அளவுலாம் விருத்திக்கு வரும்போது ஆனந்தம் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.